ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம கோல்டு சேவிங்ஸ் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்க்காக தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு நிலம் வாங்க போகிறீங்க, ஃப்யூச்சர் எஜுகேஷன் பசங்களை படிக்க வைக்க போகிறீங்க, இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களே மேரேஜ் பண்ணுற வயசு வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த கோல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். கோல்டு வந்து எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சீட்டாக போடலாம், கோல்டு காயினாக வாங்கலாம், கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாம். இது மூலியமாலாம் வந்து நீங்கள் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கோல்டு வந்து எப்பவுமே வந்து எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். அதனால் எப்பவுமே கையில் வந்து குறிப்பிட்ட அளவுக்காச்சும் நீங்கள் கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்கணும். மந்த்லி வந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ஒரு அமௌண்ட் இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ₹1000 இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீட்டு நீங்கள் போடுறதா இருந்தால் மந்த்லி 1000 வந்து கட்டுறது அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீட்டை வந்து ஜாயின் பண்ணி அது மூலிமா நகை எடுக்கலாம். கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் இருந்தே ஆகணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி சீட்டெல்லாம் உங்களால் போட முடியும். நோ வேஸ்டேஜ் ஸ்கீமுக்கு எப்போவுமே போகணும். ஏன்னா நீங்கள் சீட்டு போட்டு வாங்கும்போது நம்ம வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக நினைங்க. மினிமம் 18% 20% வரைக்கும் நிறைய கடைகளில் வந்து இப்போ தராங்க. நீங்கள் அது மாதிரி பார்த்து நீங்கள் வாங்குங்க. வேஸ்டேஜை விட அதிகமாக போகிற ஜுவல்லர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கையிலேருந்து அமௌண்ட் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி போகாதீங்க. பிலோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு 18 சொல்லியிருக்காங்களோ 20 சொல்லி அதுக்குள்ளே என்ன ஜுவல்லர்ஸ் வருமோ அதை மட்டும் நீங்கள் வாங்க பழகுங்க. அது இல்லாமல் நீங்கள் வாங்க நகைகள் எல்லாமே கண்டிப்பாக ஜிஎஸ்டி நீங்கள் கட்டியே ஆகணும். அதுக்காக தான் இந்த கோல்டு சீட்டில் வந்து சில கடைகளில் வந்து ஜிஎஸ்டியும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கடையை போட்டாலும் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் செக் பண்ணி பார்த்து எந்த கடை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி 21 கோல்டு ஷாப் வந்து கம்பேரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் தான். கோல்டு காயின் வந்து நம்மக்கிட்ட எப்போல்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணணும். மினிமம் வந்து 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து கோல்டு காயின் அவைலபிள் இருக்குது. இதை பற்றி நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே கோல்டு காயின்ஸ் வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். மினிமம் வந்து 2%லேருந்தே உங்களுக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிள் கிடைக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கையில் கிடைக்கும் போதெல்லாம் கோல்டு காயின் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்குங்க. அமௌண்ட் இருக்கும்போது வாங்கினீங்கன்னா அன்றைக்கி ரேட் வந்து என்ன வேணால் இருக்கட்டும். ஆனால் பட் வந்து உங்கள்கிட்ட கையில் செலவாகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காயின் வாங்கிடுங்க. அது இல்லாமல் இயர்லி வந்து நீங்கள் வந்து ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் காயின் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து ஹேபிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நியூ இயர்க்கு வாங்குங்க, பொங்கல், அக்ஷய திதிக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வேஸ்டேஜே எல்லாமே தருவாங்க. அந்த டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து விஏ சார்ஜஸ் வந்து நம்ம அதில் வந்து ஒன்றுமே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்த பர்த்டே, அப்புறம் வந்து உங்கள் ஆனிவர்சரி, தீபாவளி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அக்கேஷன் உங்களுக்கு எந்த அக்கேஷனாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அக்கேஷன்லாம் வாங்குங்க. அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எப்போலாம் ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு போனஸ் வரும். நீங்களே எதனா பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம ஊருக்குலாம் போனால் நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்ம கையில் காசு தருவாங்க. அந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் கோல்டு காயினாக வாங்க பழகுனீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு காயின் வாங்கணும் டார்கெட் பண்ணுங்கள். அப்புறம் 2 காயின், அப்புறம் 3 காயின், அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 4 காயின்லேருந்து மினிமம் வாங்க பழகிட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் இந்த 4 வந்து 8 ஆகணும். அப்புறம் 8 வந்து 16 ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் காயினை வந்து வாங்க வாங்க உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் அடுத்த வருஷத்தில் வந்து நீங்கள் வாங்க கண்டிப்பாக பழகிடுவீங்க. கோல்டு காயின் வாங்கும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டியும் கொடுக்கணும். ஜிஎஸ்டி வந்து நம்ம கையிலேருந்து தான் கொடுக்கணும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோல்டு ஜுவல்லரியாக நான் வாங்கணும், என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபுல் அமௌண்ட் பல்க் அமௌண்ட் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் போய்ட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு நிறைய கோல்டு ஷாப்ஸில் இருக்குது. அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் விற்குதோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 11 மந்த்து வந்து உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. ஆனால் அப்போ வந்து நோ வேஸ்டேஜ்ன்ற ஸ்கீமில் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் 11 மந்த்துக்கு அப்புறம் எந்த ஜுவல்லரி வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா பல்க் அமௌண்ட் சொல்கிறாங்க. ஒரு சீட்டு போடுறீங்க, ஏல சீட்டு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா, வேறு எதனா ஆர்டி எதனா போட்டு உங்கள் ரிட்டர்ன் க்ளோஸ்ட் ஆகிடுச்சுன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். நான் போய் கோல்டு தான் வாங்க போகிறேன்னு நினச்சி போனீங்கன்னா, அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாகவே நம்ம தான் கட்டணும். நீங்கள் மினிமம் வேஸ்டேஜ் போனால் கூட 6 to 8% வந்துடும். அதுக்கு பார்த்தாவே 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் நம்ம கையிலேருந்து வேஸ்ட்டாக போகும். அதை வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா
அந்த மாரி ஸ்கீம்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில வந்து ஜிஎஸ்டி மட்டும் நம்ம தான் குடுத்து வாங்குற மாரி இருக்கும். எல்லா கடையிலயும் மோஸ்ட் ஆஃப் வந்து ஜிஎஸ்டி வந்து கஸ்டமர் பே அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ்னால. இந்த 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல. உங்களுக்கு வேற எந்த மெத்தட்ல சேவிங்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க, நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். கோல்டு வந்து எதுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்க்காக தான். இத ஏன் நான் சொல்றேன்னா அடிக்கடி, இது வந்து நம்ம வந்து முன்னோர்களிலிருந்து நம்ம பெரியவங்க, நம்ம பேரண்ட்ஸ்லேருந்தே வந்து கோல்ட வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்ததுனால தான், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறோம்னு நெனைக்கிறேன். மெத்தட்ல உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டா இருக்குதோ, அந்த மெத்தட்ல நீங்க சேவிங்ஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம். சேவிங்ஸே பண்ணாதவங்க கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணுங்க. சேவிங்ஸ் பண்ணா தான் உங்களாலயும் ஃப்யூச்சர்ல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஒரு நல்ல லைஃப்பையும் லீட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். பாய்.